போர் ஸ்டார்ட் ஆகும், போர்லேருந்து மறுபடியும் தண்ணி தொட்டியில் ஃபில் ஆகும், ஃபில் ஆகி மறுபடியும் அந்த பேலன்ஸ் எங்கே கட் ஆஃப் ஆச்சோ அதுலேருந்து அது ஒரு அரை மணி நேரம் ஓடி இருந்ததுன்னா அந்த வால்வு மறுபடியும் ஒரு அரை மணி நேரம் ஓடிட்டு அடுத்த வால்வுக்கு போயிடும். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா எனக்கு சைக்கிள் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எனக்கு ஃபோனில் கொடுத்துரும். மெயினாக எனக்கு வந்து தண்ணி வந்து ஒரு நாளில் எனக்கு எல்லா தோட்டம் முழுவதுமே எனக்கு பாஞ்சிடும். முதல்லலாம் எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி தான் எல்லா பக்கம் கிடைக்கும். ஏன்னா வாய்க்காலில் வந்து இது ட்ரிப்பு போட்டதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இது போட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த பக்கமே தோட்டம் சுற்றவே வேண்டியதில்லை. நான் வீட்டிலே இருந்தாலும் சரி ஆன் பண்ணி விட்டோம்னா போதும். அந்த சைக்கிள் கம்ப்ளீட்னா மறுநாள் பார்த்துட்டு ட்ரையாக இருக்கா ஆன் பண்ணி விட்டால் போதும். அது எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு பெரிய வேலையே இல்லை. நம்மளுக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்க நிறைய பேர், நீங்கள் எப்படி முதல்ல டென்ஷனாக இருந்தீங்க இப்போ இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கீங்களே அப்படின்னு. நீங்கள் வாங்க காமிக்கிறேன்னு. இப்போ என்னோடது வந்து தோட்டம் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நீங்களே ஃபோட்டோவில் பாருங்கள், இந்த ஏரியாவை சுற்றியும் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும் நயகராவோட மிஷினரி எல்லாம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது. ஒரு நாள் ஒரு ஆளுக்கு வேலைக்கு வச்சு தண்ணி விடணும்னா இங்கே வந்து மேட்டுப்பாளையத்தில் 700 800 சம்பளம் இருக்குது. இப்போ இந்த எனக்கு 2 சிம் கார்டுக்கு சேர்த்து 400 போட்டோம்னா எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நான் அதை பக்கமே பார்க்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல ஒரு இது. தேவைப்பட்டவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபாரின் போயிட்டாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். செல்ஃபோனில் வந்து நமக்கு அந்த 2 சிம் கார்டு மட்டும் ரீசார்ஜ் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு ஆள் வந்து நம்ம மாதம் முழுவதும் வேலை செஞ்சதுன்னா ஒரு 15,000 20,000 ஆகுதுன்னு சொல்லிச்சுன்னா இந்த சிம் கார்டுக்கு நம்ம 400 செலவு பண்ணால் போதும். நமக்கு எல்லா வேலைகளும் அதில் நடந்துருக்கு. ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். என்னோடய மெயின் கிராப் என்னன்னு சொல்லிச்சுன்னா தென்னை மரமும் பாக்கு மரமும். அது போக நான் வந்து இந்த பெல்ட்டில் கிடைக்கிற எல்லா வகை பழமரங்களும் வச்சுருக்கேன். நான் நெல்லியிலிருந்து மாங்காயிலிருந்து எல்லாமே வச்சுருக்கோம். நாங்கள் தென்னையும் பரவாயில்ல, நமக்கு ஓரளவுக்கு நல்ல காய்ப்பு இருக்குது. போன வருஷத்துலேருந்து நாங்களுக்கு பார்க்க அறுவடை பரவாயில்ல, எங்களுக்கு நல்லா இருக்குது. தண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா எல்லாம் வரும். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கிறதுக்கு நயகரா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் சர்வீஸ் நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க வந்து யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. இப்போ எனக்கு போட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் பக்கம் ஆக போகுது. நைட்டும் கூட எனக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. 6 மணிக்கு மேலேயும் கூடி வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. கூப்பிட்ட உடனே வந்துடுறாங்க. வேற ஒன்றும் இது சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை.